ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியை படித்து வருபவர்களுக்கு இன்று செய்முறை சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்போ கொடுக்குற பார்த்தீங்கன்னா சயாட்டிகா ப்ராப்ளம், நிறைய பேர் இந்த சயாட்டிகா ப்ராப்ளத்தில் கஷ்டப்படுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்ல ஸ்பைனல் காலில் லம்பார் சேக்ரல் அந்த பகுதியில் அதுலேருந்து டிவைடு பிரிந்து கால்களுக்கு வரக்கூடிய பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம் தான் சயாட்டிகா நெர்வ். அது கம்ப்ரெஷன் ஏற்படுவதனால கால்களை நடக்க முடியாது, நீட்டி படுக்க முடியாது, கடுமையான வலிகள் தொடைப்பகுதியிலும் கால் மசில்ஸ்லையும் ஏற்படும். அந்த பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வு காணுவதற்கு நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகளில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதுல இருந்து நிவாரணம் கிடைக்க பயன்படுது. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வசந்த காலனி அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு. ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. இப்போ நம்ம கொடுக்கறது இந்த பாயிண்ட் கொடுக்குறோம், சயாட்டிகா பாயிண்ட்ல கொடுக்கறதுனால இந்த சயாட்டிகா நெர்வ் அதனால ஏற்படக்கூடிய வலிகள் வீக்கங்கள் இவைகள்லாம் குறைந்து நிவாரணம் கிடைப்பதற்கு 100% நமக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும். இதை கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும். ரிஃப்ளெக்ஸாலஜி டிப்ளமா இன் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை, சேலம், கோவையில் நடைபெறுகிறது. சென்னையில் வசந்த காலனி அண்ணா நகரில் 1 இயர் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இது இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நடக்கக்கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்பு. டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு கற்று சான்றிதழ் பெற்று பயிற்சிக்கு பின் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். 9444641062. 2026-2027க்கான பயிற்சி வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.